என்டிஏ கூட்டணியிலிருந்து ஓபிஎஸ் தினகரன் வந்து தொடர்ச்சியாக அடுத்தடுத்து வெளியே வந்திருக்காங்க. நான் அமைத்த கூட்டணியில் இவங்க இடம்பெற்றிருந்தாங்க. இவங்க வெளியேறுது எனக்கு வந்து அதிருப்தி ஏற்படுத்தியிருக்குன்னு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு என்டிஏ கூட்டணியிலேருந்து சில கட்சிகள் வெளியேறிக்கிறதுல அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து அவர் வந்து அதிர்ச்சிக்கு உள்ளாக வேண்டிய சம்பவங்கள் தான் தமிழ்நாட்டில் நடக்குமே தவிர அவருக்கு ஒன்றும் மகிழ்ச்சியான எதிர்காலம் இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி என்பது தமிழ்நாட்டில் எந்த பகுதி மக்களாலும் ஏற்பொள்ளாத ஒரு கூட்டணி. எனவே அந்த கூட்டணியில் இருந்த அதிமுக தொண்டர்களே அதை ஏற்றுக்கொள்ளலை, பல தலைவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை. இப்போ கடைசியாக நாங்கள் இந்த கூட்டணி நீடிப்போன்னு சொன்ன தினகரன் கூட 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் டாட்டா காட்டி வெளியே போகிறோன்னு அறிவிச்சிட்டார். ஏற்கனவே ஓபிஎஸ் அறிவிச்சிட்டார். இன்னைக்கு காலையில் நம்ம இது மாதிரி வேறு பல கட்சிகளும் அந்த கூட்டணியிலேருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதிமுக என்பது எந்த காலத்தையும் இன்னும் ஒன்றுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நிச்சயமாக நடைபெறுகிற தேர்தல் மட்டுமல்ல, சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக இருக்குமான்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. ஏற்கனவே இது எல்லாரும் சேர்ந்த ஒரு கூட்டணி இருக்கிற போது தான் 21 தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பாண்டிச்சேரியிலையும் தமிழ்நாட்டிலையும் வெற்றி பெற்றது. எனவே அந்த கூட்டணி மீண்டும் சேர்ந்தால் கூட வெற்றி பெற வாய்ப்பில்லை. இப்போ இருக்கிற நிலைமைன்னா அவங்க சேருவதற்கு வாய்ப்பே இல்லை என்பது தான் இந்த சம்பவங்கள் எடுத்துக்காட்டு. இன்னைக்கு செய்தியாளரை சந்தித்த அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் வந்து அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஒருங்கிணைக்க வேண்டும், இதுக்கு நான் 10 நாள் அவருக்கு வந்து கால அவகாசம் கொடுக்குறேன், அப்படி கொடுக்கலன்னா நாங்களே அந்த பணியில் ஈடுபடுவோன்னு சொல்லியிருக்காங்க. இது இபிஎஸ்க்கு பின்னடைவாக இருக்குமா? அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? அதாவது செங்கோட்டையன் தெரிஞ்சு பேசுகிறாரா தெரியாமல் பேசுகிறாரான்னு எனக்கு புரியல. ஏற்கனவே இவர்களையெல்லாம் நாங்கள் கட்சியில் சேர்த்துக்க மாட்டோம், அவங்களுக்கு இடமே இல்லை என்று பகிரங்கமாக இபிஎஸ் எடப்பாடி அறிவிச்சிட்டார். அப்படி இருக்கிற போது இன்னொரு 10 நாள் அவகாசம் கொடுத்தா என்ன அவர் மாற்றிக்க போகிறாரு? அவருக்கு இருக்கிற பயம் என்னன்னா, ஒன்று இவங்கெல்லாம் சேர்ந்தால் நம்முடைய தலைமை பாதுகாக்கப்படுமாங்கிற ஒரு பெரிய கேள்வியில் இருக்கார் அவர். இப்போ இவங்கெல்லாம் இல்லாத போது தான் எடப்பாடி அதிமுகவுக்கு தலைவர். இவங்கெல்லாம் வந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடுங்கிற இருக்கிறதுனால அவங்க யாரையும் சேர்த்துக்க மாட்டேன்னு ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ எதுக்கு புதுசாக நம்ம செங்கோட்டையன் வந்து 10 நாள் அவகாசம் கொடுக்குறான்னு தெரியல. எத்தனை நாள் அவகாசம் கொடுத்தாலும் அதிமுக என்பது உடைந்து நொறுங்கி போன கண்ணாடி மாதிரி. அதை இனிமேல் ஒட்டு வைக்கிற முயற்சியில் யார் ஈடுபட்டாலும் அது பலனளிக்க போவது இல்லை என்பது தான் யதார்த்தமானது. பன்னீர்செல்வம் வெளியே வராங்க, தினகரன் வெளியே வராங்க, இவங்களை வந்து உடனே சேர்க்கணும்னு சொல்லி செங்கோட்டையன் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அப்படி பார்க்கும்போது பின்புலத்தில் வந்து செங்கோட்டையனை வந்து பாஜக இயக்குதா? இல்லை இல்லை, பாஜக இயக்குதா, யார் இயக்கினாலும் சரி, அதிமுகவை ஒன்றுபடுகிற முயற்சியில் பாஜக ஈடுபட்டாலும் சரி, யார் ஈடுபட்டாலும் அது வெற்றி பெற போகிறது கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன், எதுக்கு அப்படியானா பாஜக நேரடியாக சொல்லிட்டு போகலாமா எடப்பாடியை கூப்பிட்டு? எதுக்கு செங்கோட்டையன் மூலம் இயக்கணும்? எனவே இது எல்லாமே அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு சண்டையினுடைய உள் முரண்பாட்டினுடைய வெளிப்பாடு. இப்போ என்னன்னா, எடப்பாடியை கேள்வி கேட்கிற நிலையில் பாஜக இல்லை, பாஜகவை கேள்வி கேட்குற நிலையில் எடப்பாடி இல்லை. எடப்பாடியோட இவங்கெல்லாம் சேர்ந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வந்துடுவேங்கிறனால அவர் உறுதியாக இருக்கிறாரு. ஏன்னா எதை விட்டு கொடுத்தாலும் விட்டு கொடுப்பார் எடப்பாடி. அதிமுகவுடைய ஒரு தலைமை பீடத்தை விட்டு கொடுப்பாரா? இப்போ ஓபிஎஸ் வந்தால் என்ன ஆகும்? டிடிவி வந்தால் என்ன ஆகும்? செங்கோட்டை வந்தால் என்ன ஆகும்? ஆகவே அந்த தலைமையில் ஏற்பட்டிருக்கிற பற்றாக்குறை, பாதுகாப்பற்ற நிலை தான் எடப்பாடி இன்றைக்கி அறிவிச்சிருக்காரு. எனவே இன்னும் 10 நாள் இல்லை, 1 மாதம் கூட அவகாசம் கொடுக்கட்டும், ஒன்றும் நிலைமையில் பெரிய மாற்றம் வரப்போகிறது கிடையாது. செங்கோட்டையன் பேட்டி எடுத்து இன்னைக்கு தேனியில் நடைபெற இந்த நிகழ்ச்சிகள்லாம் வந்து இபிஎஸ் வந்து தொடர்ச்சியாக ரத்து பண்ணிட்டாரு. அப்படி பார்க்கும்போது அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும்? அதிமுகவுடைய எதிர்காலங்கிறது அதனுடைய கடைசி அத்தியாயம். இது இனிமே அதிமுகவுக்குன்னு ஒரு எதிர்காலம் இருக்கிற மாதிரி தோணலை. ஏன்னா அந்த தலைமைக்குள்ள ஒருங்கிணைப்பு இல்லை, ஒரு சரியான கொள்கை நிலைப்பாடு இல்லை. பாஜகவை ஒரு நேரத்தில் எதிர்க்கிறது, ஒரு நேரத்தில் ஆதரிக்கிறது. இதுவரைக்கும் பாஜகவை ஏற்றுக்கொள்ளுகிற எந்த ஒரு கட்சியையும் தமிழ்நாட்டு மக்கள் புறக்கணிக்க தான் செய்வாங்க. அதில் அதிமுக இன்னைக்கு பாஜகவோடு சேர்ந்து இருக்கிற போது ஒட்டுமொத்தமாக மக்கள் புறக்கணிப்புக்கு தான் ஆளாவாங்க. எனவே எந்த விதத்தில் பார்த்தாலும் அதிமுகவுடைய எதிர்காலம்
ஒரு பெரிய கேள்விக்குறி தான்ங்கிறது தான் என்னுடைய கேள்வி. நன்றி 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 சார் நன்றி.